ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், தக்காளி குழம்பு, சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இது மாங்காய் ரசம் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ரசம், இது மாங்காய் பச்சடி, மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல். அம்பேச்சி கோஷிம்பீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்காய் சட்னின்னு சொல்லலாம், மாங்காய் கோஷிம்பீர் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி பேர் வச்சுக்கிட்டாலும் ஓகே. ரொம்ப சூப்பராக இருக்கும். தம்பி ஊர்லேருந்து கொண்டு வந்தோம் இல்லையா, தமிழ்நாட்டிலேருந்து, அந்த மாங்காய் தான். கொஞ்சம் வந்து எல்லோவாக மாற ஆரம்பிச்சிது. பட் ஆனால் மாங்காய் நல்லா புளிப்பு, அதனால தான் இந்த ரெசிபி செய்ய முடிஞ்சது. மாங்காய் புளிப்பாக இருந்தால் அந்த ரெசிபி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் கொஷிம்பீரும் மாங்காய் ரசமும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பார்த்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது தம்பி கொண்டு வந்த வாழைக்காயில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து லெஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். செமையாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.